இதுதான் ரியாசுல் ஜன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பூங்காக்களின் ஒரு பூங்கா அப்படின்னு குறிப்பிட்ட இடம் தான் இந்த ரியாசுல் ஜன்னா. இந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமா நின்று தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. ரியாசுல் ஜன்னாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கிரீன் கலர்ல தெரியுது பாருங்க, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. இங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலமும் இருக்கு. ரியாசுல் ஜன்னாவுடைய ரைட் ஹேண்ட் சைடுல ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் இருக்கு. இந்த இடத்துல தான் மிம்பர் மேல ஏறி ஜும்மாவுடைய உரை மற்ற உரைகள் எல்லாம் இங்க நடத்தி இருக்காங்க. மா பைன பைத்தி வா மிம்பரி, எனது வீட்டிற்கும் என் மிம்பாருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒன்றாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கத்துடைய பகுதினா அது ரியாசுல் ஜன்னா. கியாமத் நாள்ல இந்த ஒரு பகுதி மட்டும் சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர் பின் கத்தாப். நேரில் பார்த்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.